இப்போ நாங்க திருப்பத்தூர் மாவட்டம் டோமணிக்கு சேவியர் பள்ளியில படித்த முகிலன் என்ற தம்பி வந்து மர்மமான முறையில அந்த பள்ளியோட இருக்கிற கிணத்துல இறந்துருக்கிறாங்க. அவங்களோட சகோதரி இங்க இருக்காங்க. அந்த சகோதரி கிட்ட சில விஷயங்களுக்கு வந்து கேட்கிறோம். அம்மா வணக்கம்மா. இப்போ உண்மையில என்ன நடந்ததுமா? உங்களுக்கு எப்படிமா உங்க தம்பி இறந்துட்டாங்கிற தகவல் வந்தது? அதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை தம்பிக்கு நடந்த விஷயம் சொல்லுமா. என் தம்பி வந்து 1ஆம் தேதி காலைல 8 மணிக்கு காணோம். ஆனா எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து 1:40க்கு தான் தகவல் சொல்றாங்க. காலைல 8 மணில இருந்து 1:45 வரைக்கும் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து ஏன் ஹாஸ்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஸ்கூல்ல இருந்து பையன் வந்து லீவு ஏன் வந்து இன்ஃபார்ம் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்தது வந்து 1:45 தான் எங்களுக்கு சொல்றாங்க. நாங்கெல்லாம் வந்துட்டோம். ஸ்கூல்ல போயிட்டு அந்த ஹெச்எம் ஃபாதர் கிட்ட கேக்குறோம். ஃபாதர் வந்து போர்டிங்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயா என்ன போர்டிங் பிரைவேட்டான்னு கேக்குறோம். ஆமா போர்டிங் பிரைவேட். நான் தருமபுரியில இருந்து இங்க வர்றதுக்கே 5:30 ஆயிடுச்சுங்க. எனக்கு 2 மணிக்கு தகவல் தெரிஞ்சு நான் வரதுக்கு 5:30 ஆயிடுச்சு. என் குடும்பத்தை எத்தனை நாள் முன்னாடிமா தம்பி எங்களுக்கு சொன்னது வந்து ஐயா 1ஆம் தேதி தான் சொன்னாங்க. 1ஆம் தேதி தான் என் தம்பி இல்லங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. அதுவும் 1:45 தான் தெரிய வருது. என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஈவினிங் நானே தருமபுரியில இருந்து வந்த வரைக்குமே அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போனதுக்கு அப்புறமும் 7 மணிக்கு மேலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது திறக்குறாங்க. அந்த ரூமை திறந்து சிசிடிவி கேமராவே காட்டுறாங்க. என் தம்பி வந்து அதுல 8:15 போன மாதிரி காட்டுற. அதுல வந்து நூத்துக்கணக்கான பசங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு போறாங்க. கரெக்டா அது என் தம்பியா யாரான்னு தெரியாது. அது என்னைக்கோட ஃபுட்டேஜ்லாம் எங்களுக்கு தெரியாது. இதை காட்டுறாங்க. 2ஆம் தேதி 5 மணிக்கு என்ன சொல்றாங்க, போலீஸ்லாம் சொல்லிட்டு தம்பி வந்துட்டு மூவிங்ல தான் இருக்கான், அவன் செவரு ஏறி குச்சிட்டான் அப்படின்றாங்க. மிகப்பெரிய காம்பவுண்ட்ஸ், சென்ட்ரல் ஜெயில விட மிகப்பெரிய காம்பவுண்டே முள்ளு போட்டிருக்காங்க. இதுல இருந்து என் தம்பி செவரு ஏறி குச்சிட்டான்ட்டாங்க. நாங்க என் தம்பி ஒருவேளை எங்கேயோ வெளில போயிருப்பானோன்னு போலீஸை நம்பணும். போலீஸ் வந்து எங்களை கைவிட்டாங்க. அவங்கள நம்பினதுக்கு எங்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க. என் தம்பி வெளில இருக்கான்னு சொன்னாங்க. என் தம்பி எப்படி இப்போ பூட்டப்பட்ட கிணத்துல எப்படி வந்து விழுந்தான்? கிணத்துல 2ஆம் தேதி காலைல என் குடும்பத்தை சார்ந்தவங்க போய் பாக்குறப்போ வெள்ளை கலர் பூட்டு இருக்கு. நேத்து என் தம்பி வந்து அவனுடைய உடல் வந்து அந்த இதுல கிணத்துல இருக்குன்னு சொல்றப்போ எப்படி வேற கலர் பூட்டு வந்துச்சு? ஏன் வேற பூட்டு மாத்த? அந்த பள்ளிக்கூடத்துல உங்க தம்பிக்கு வந்து திருவண்ணாமலை இருந்து உத்ராட்சை போட்டாங்க, அதை போடக்கூடாதுன்னு கழிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அது என்னமா அது விஷயம் சொல்லுங்க. ஐயா அது ஒரு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்ன்றதுனால தம்பி உத்ராட்சம் அவனுக்கு வெள்ளியில செஞ்சு உத்ராட்சம் போட்டிருந்தோம். அது வந்து அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலுவை போட்டாங்க. அவனுக்கு வந்துட்டு இந்த பைபிள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவன் இப்ப கூட அவனோட திங்ஸ்ல இருக்கப்போ ஹாஸ்டல்ல போர்டிங்ல ஒரு பைபிள் இருக்கு. என் வீட்டுல 2 பைபிள் இருக்குங்க. அந்த உத்ராட்சம் உங்க தம்பி விருப்பப்பட்டு போட? அது என் தம்பி விருப்பப்பட்டு போட்டதுதான். இவங்க போய் கழட்ட சொல்லிட்டாங்கன்னு அவன் கழட்டிட்டான். அவன் படிக்கிறதுக்காக நாங்க நிறையவே சாட்டிஸ்பேக்ஷன். சரிம்மா, இப்போ உங்க தம்பியோட உடலை பார்த்துட்டு அதுக்கான பள்ளி நிர்வாகத்துல இருந்து என்னமா சொன்னாங்க? பள்ளி நிர்வாகத்துல இருந்து என் தம்பி இறந்துட்டான்ட்டு தெரிஞ்சதும் ஒரு ஃபாதரோ அங்க நிர்வாகத்துல இருக்க ஒரு ஸ்டாஃபோ ஒருத்தங்க வர கிடையாதுங்க ஐயா. என் தம்பி உடல தீயணைப்புத்துறை வந்திருக்கு, காவல்துறை இருக்கு, பெற்றோர்களுக்கு நாங்க இருக்கோம். ஒரு பள்ளி நிர்வாகத்துல இருந்தோ போர்டிங்ல இருந்தோ ஒரு ஆள் வர கிடையாதுங்க. வந்து டாக் ஸ்குவாட் வந்துதான் என் தம்பியோட உடம்பு அதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தண்ணி வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அதுக்கு முன்னாடினாலே என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. அதுல எதுவுமே தெரியல. எஸ்பி சார் வந்து அங்க போய் பார்த்ததுக்கு இதுல கண்டிப்பா போக முடியாது, இதுல எல்லாம் விழ முடியாதுங்க சார், இது பூட்டப்பட்டிருக்கு, இதுல எப்படி போவாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் என் தம்பியோட உடம்பு அதுல இருந்து எடுத்தப்போ எஸ்பி சார் இதோட சூசைட்டா இருக்கும்னு எப்படி சொல்றாரு? யாருக்கு எஸ்பி சார் வந்து பொதுமக்கள் காவல்துறை பொதுமக்களுக்காக இருக்கா இல்ல இந்த கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. சரி, காவல்துறை நிர்வாகம் உங்ககிட்ட என்னமா ஏதாவது மிரட்டப்படுறா? காவல்துறை நிர்வாகம் உங்களை மிரட்டல? காவல்துறை நிர்வாகம் நேத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல இருந்து ஒவ்வொருத்தங்களும் என் ஃபேமிலில இருக்கிறவங்கள தனித்தனியா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம மெதுவா ஃபோர்ஸ் பண்றாங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டா சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. என் தம்பி எப்படியாச்சும் வாங்கிட்டு போயிடணும்